நாங்க பெரியார் சொல்லுவார் இல்லையா, நாங்க வக்கீலா இருக்க போது, வக்கீலா ஆகிறதுக்கு போராடும் போது நம்முடைய எதிரிகள் ஜட்ஜா இருப்பான், நாம ஜட்ஜா வரும்போது கோர்ட் அவன் கையில இருக்குன்னு சொல்லுவார். அது நடந்து அது இயல்பாவே. அது 50 தொகுதியில் நிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கட்சியில பலம் இல்லையா? 234 தொகுதியில் நிக்கிறதுக்கான ஆட்கள் இருக்காங்க, பலமும் இருக்கு. பிரதமரா இருக்கக்கூடிய மோடிக்கே வந்து ஒரு கூட்டணி தேவும் போது சாதாரணமா ஒரு அடித்தட்டில் இருக்கக்கூடிய வளரக்கூடிய கட்சிக்கு வந்து நாங்க தனியா நின்னா எல்லாத்தையும் ஜெயிச்சிருவோன்ற மாதிரி சொல்வது என்பது வந்து சும்மா பெருமைக்கு சொல்லலாம். முயற்சி நீங்க மேற்கொள்ளல. முயற்சி அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். புது சீட் கேட்பீங்க, கொடுத்தா வாங்கிப்பீங்க, இல்லைனாலும் தொடருவீங்க. சீட்டே இல்லைனாலும் எங்க இலக்கை நோக்கிய பயணம் பண்ணணும். ஒருவேளை அதிமுக பிஜேபியில கூட்டணியில் இடம்பெறாம இருந்திருந்தால் விசிக அதிமுகவை தேர்ந்தெடுத்திருக்குமா? அவசியம் இல்ல. அவசியம் இல்ல. என்ன இப்ப தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 2026ல திமுக வெற்றி பெற்று சொல்றீங்க. கட்டாயம் வருவேன். ஏன்னா மக்களுடைய மனநிலை அப்படி இல்ல. நீ சொல்றது எதிர்மாறா இருக்கு. திமுக வெற்றி பெறக்கூடிய நிலையில இல்ல. அந்த மக்கள் வந்து சொல்லுவாங்க 2026 வரைக்கும் பொறுத்து வந்து பாருங்க, அதே மக்கள் வந்து 3வது முறை வெற்றி பெறுவாங்க. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை நிலை செயலாளர், சென்னை மாமன்ற உறுப்பினர் இளம் சேகுவேரா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு மாநகராட்சி பணிலாம்? மாநகராட்சி பணி சிறப்பாக போயின்னு இருக்கு. ஒரு திட்டமிட்ட பணிகள், அரசாங்கத்துடைய வளர்ச்சி திட்டங்கள் எல்லாமே இந்த திராவிட மாடல் ஆட்சியில் மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு. மேயருடைய செயல்பாடு எப்படி இருக்கு சார்? அதுதான் முதல் ஆரம்பத்தில் ஒரு இளம் ஒரு பெண்ணா அவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது இவ்வளோ பெரிய பதவியை எப்படி அவங்க சுமப்பாங்க, அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா அப்படின்னு நினச்சாங்க. அவங்க படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், அரசியல் அனுபவம் அவங்க குடும்பத்தை சார்ந்து இருந்ததுனால அவங்க ரொம்ப சுலபமாக அவங்க வந்துட்டு இன்றைக்கி மிக சிறப்பாக மற்ற எல்லாருக்கும் போட்டி போட்டு பண்ணக்கூடிய அளவுக்கு மிக அனுபவம் வாய்ந்த ஒரு நல்ல மேயராக இருக்கிறாங்க. இப்போ மற்ற மாநகராட்சி உறுப்பினர்களுடன் அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கின்றது? குறிப்பா நீங்க அவங்க கிட்ட உங்க கோரிக்கை முன்வைத்த போது அது எப்படி அணுகியிருக்காங்க? இல்லை, அவங்க ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்ததுனால, ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த குடும்பத்திலிருந்து வந்ததுனால அது இயல்பாகவே அவங்க ஒரு அரசியல் களத்தில் எல்லாரோடையும் சகஜமாக பழகக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. முதல்ல ஒரு சின்ன ஒரு தயக்கம், ஒரு மிகப்பெரிய பதவி கிடைக்கும் போது இந்த தயக்கம், அது ஒரு 2-3 மாதங்களில் இன்னைக்கு மிக அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி மாதிரி, ஒரு நிர்வாகி மாதிரி அவங்க மிகப்பெரிய அளவுக்கு எல்லாரோடையுமே பொதுமக்கள் பணியாக இருக்கட்டும், அல்ல நிர்வாகத்தினுடைய அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பாகட்டும் எல்லாமே சிறப்பாக பண்ணுறாங்க. சிறப்பாக செயல்படுறாங்களா? மேயர்னா மா சுப்பிரமணியன் காட்டிலும் நீங்கள் அப்படி கம்பேர் பண்ண வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கான ஒவ்வொரு அளவுகோல் இருக்கும். அதனால் இன்னொரு மேயரை நம்ம பண்ண வேண்டாம். இப்போ சென்னைக்கு ஒரு தேவையான, ஏன்னா அது போல் ஜாம்பவான்களெல்லாம் நம்முடைய தளபதி கூட மேயராக இருந்திருக்கிறாரு. அப்பேற்பட்ட அனுபவம் வாய்ந்தவர்கள் மேயராக இருந்து நிர்வாகம் செய்த ஒரு இடத்துல இவர்கள் வரும்போது இவர்கள் அதை எட்ட முடியுமா அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அப்போ அதனால் அவங்கள அது இணை வைத்து நம்ம பார்க்காம எந்த குறையில்லாமல் மிகப்பெரிய அளவுக்கு நிர்வாகம் செய்யக்கூடிய மேயராக இருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவில் கூட்டணியில் இருக்கீங்க. தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு முதல் கூட்டணியில் தொடர்ந்து வரீங்க. ஆனால் 2021ல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 6 தொகுதி போதவில்லை என்ற ஒரு கருத்து உங்கள் கட்சியில் பேசு பொருளாகி உள்ளது. அப்போ 2026ல் கூடுதலாக 50 தொகுதி வரையில கேட்டு பெற வேண்டும் என்ற இலக்கோடு உங்கள் கட்சி நிர்வாகிகள் களப்பணியாற்றி வராங்க. ஸோ 50 தொகுதி கொடுக்க வாய்ப்பு இருக்கா திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு? அதாவது நம்ம கூட்டணி என்பது எங்களுடைய விருப்பத்தை மட்டுமே நம்ம கோரிக்கையை வைக்க முடியாது. அந்த தலைமை தாங்குகிற கட்சிக்கு ஒரு நிர்பந்தம் என்னன்னா, எல்லா கட்சியும் சேர்ந்து அவர்கள் நிர்பந்தம் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே கூடுதல் இடம் வேண்டும். எங்களுக்கு 2000 வருஷம் அதிகாரமற்ற மக்களுக்கு அதனுடைய பிரதிநிதியா ஒரு கட்சி இருக்கும்போது இதுக்கு கூடுதலான ஒரு இடம் கேட்பது என்பது ஒரு இயல்பான, அது ஒரு நியாயமான ஒரு சமூக நீதி தான். உங்க கட்சி இந்த அளவுக்கு தகுதி வாய்ந்திருக்கு, உங்களுடைய கட்சிக்கு இந்த அளவுக்கு தான் எடை இருக்கிறது, உங்கள் எடைக்கு ஏற்ற மாதிரி தான் இப்படி இடம் கொடுக்க முடியும் அப்படியெல்லாம் சொல்வது என்பது சரியாக இருக்காது என்கிற அடிப்படையிலும், இது நம்ம சமூக நீதி அரசை நிறுவ வேண்டும், அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வரிடம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும்,
கூடுதலாக இடம் கேட்டால் எங்களுக்கு கிடைக்கும் என்கிற அடிப்படையிலும், அது கனிவாக அவர் பரிசீலிப்பார் என்கிற அடிப்படையிலும் எங்களுடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனா கடைசியா எங்க தலைவர் தான் அதை வந்து முடிவு செய்வார். கட்டாயம் வந்து இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல சனாதன சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்பது எங்களுடைய முக்கிய இலக்கா இருப்பதால, அந்த இலக்கை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் எதையும் தியாகம் செய்யக்கூடிய தயாராக இருக்கிறோம் என்கிற அந்த கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். எனவே அது சூழலுக்கு ஏற்ற மாதிரி, அதே சமயத்தில் எங்களுடைய தேவையும் நாங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுமாறு நாங்கள் வந்து அந்த கோரிக்கை வைப்போம். ஏன்னா 2021ல 6 தொகுதி கொடுத்தாங்க. ஆனா இப்போ வந்து 44 தொகுதி கூடுதலா கேட்குறீங்க. 6 என்பது 10, 15, 20 அப்படின்னா வாய்ப்பு இருக்கும். நீங்க 50 கேட்பது வந்து இல்ல, அது 50ன்றத வந்து அவர் ஒரு கிண்டலா கேட்கும்போது 50 கேட்பேன்னு சொல்லியிருக்காரு. சராசரியா வந்து எப்படி 50 கேட்க முடியும்? 10 கட்சி இருக்கும்போது, ஆளுக்கு 13 கட்சி 13 கட்சி இருக்கும்போது ஆளுக்கு 50 சீட்டு கொடுக்க முடியுமா? முடியாது. அது முடியாது. அது அது எந்த நான் பார்க்கல. நான் யாராவது நிருபர்கள் கேட்கும்போது வந்து எதுக்காக கேட்டாங்க, அதுக்கு எது பதில் சொன்னாங்கன்னு தெரியல. அது இயல்பாவே அது ஏன் 50 தொகுதியில் நிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கட்சியில பலம் இல்லையா? 234 தொகுதியில் நிக்கிறதுக்கான ஆட்கள் இருக்காங்க, பலமும் இருக்கு. ஆனா வெற்றி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒண்ணு. ரெண்டாவது சனாதன சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்பது இன்னொரு முக்கியம். எனவே கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் அது முடிவெடுக்க முடியும். இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல், கால சூழல் நம்மை தமிழ்நாட்டை மட்டும் இல்லாமல் இந்தியாவே சூழ்ந்திருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடி, அந்த நெருக்கடிகள் எல்லாம் முறியடிப்பதற்கு நாம வந்து சில தியாகங்களை செய்ய வேண்டியது இருக்கு. நீ உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை நான் கேட்கிறேன். போன முறை 6 தொகுதி 4 தொகுதியில் வின் பண்ணிருக்கீங்க. எத்தனை தொகுதியில நம்மளோட கட்சி நிக்கணும்னு உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை தெரிவிக்கிறேன். சொல்லுங்க. அது உரிமை இருக்கு இல்லையா சொல்றதுக்கு? அதாவது அது கொடுப்பது கொடுக்காதது திமுக பொறுத்து. உங்களுடைய தனிப்பட்ட கருத்து அதுதான் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் இப்படி கேள்வி கேட்கும்போது இதுவே ஒரு பெரிய விவாதமா மாறுது. அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்க முதல்ல 2001 8 சீட்டு கொடுத்தாங்க. 2006 வந்து 9 சீட்டு கொடுத்தாங்க கூட்டணியில. 2011 வந்து 10 சீட்டு கொடுத்தாங்க. இப்படி சாதாரணமா பார்த்தா கூட 16 வந்து நாங்க தனியா வந்து மக்கள் நல கூட்டணியில நாங்க 25 இடத்துல போட்டிட்டோம். அது வேற. முதன்மையான இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் நம்ம கூட்டணி இல்லாம அது மாற்றா நாங்க வந்து ஒரு முயற்சி எடுத்தோம். அது மக்களிடம் வெற்றி பெறவில்லை. அது அப்படியே இருக்கு. 16 ஒருவேளை நாங்க கூட்டணி வச்சிருந்தா நியாயம் அப்படியே பார்த்தாலும் அது ஒரு 11. அப்போ நீங்க 21 12 ஏறுமுகமா இருந்தா கூட ஒரு 12 13 சீட்டுன்றது வந்து சாதாரணமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நாங்க வலிமை பெற்றிருக்கோம், அங்கீகாரம் பெற்றிருக்கோம். இப்படி எல்லாம் பார்க்கும்போது சாதாரணமாவே 15 20 இடம் நிற்பது என்பது வந்து எங்களுடைய விருப்பமாகவும் தேவையாகவும் கூட இருக்கலாம். ஆனா மறுபடியும் பார்க்கும்போது இது நீங்க மீண்டும் மீண்டும் அந்த சனாதன சக்திகள் கிட்ட தான் நாங்க வந்து நிக்க வேண்டியதா இருக்கு. நாங்க பெரியார் சொல்லுவார் இல்லையா, நாங்க வக்கீலா இருக்க போது, வக்கீலா ஆகத்துக்கு போராடும் போது நம்முடைய எதிரிகள் ஜட்ஜா இருப்பான், நாம ஜட்ஜா வரும்போது கோர்ட் அவன் கையில இருக்குன்னு சொல்லுவார். அது நடந்துன்னு இருக்கு. இப்போ அது போல நாங்க அதிகாரம் இல்லாத மக்கள் அதிகாரம் வேணும்னு வரும்போது இப்போ நாங்க 4 எம்எல்ஏ ஆயிருக்கோம். எங்களுக்கு கூடுதலா 8 எம்எல்ஏ வேணும்னு போய் நம்ம சண்டை போட்டு இருக்கும்போது, அப்ப கையில கிடைக்கும் போது 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ கையில கிடைக்கும் போது சட்டமன்றமே நம்ம கையில இருக்காது, நாடாளுமன்றம் நம்ம கையில இருக்காது, ரிசர்வேஷன் நம்ம கையில இருக்காது. சனாதன சக்திகள் ஆட்சிக்கு வந்து மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி இங்க இருக்கக்கூடிய கூட்டணி வச்சாலும் அதிமுகவை வீழ்த்திட்டு அவங்க அதை விழுங்கி அந்த சக்தியெல்லாம் அவங்க பெற்று ஒட்டுமொத்த இந்தியாவே ஒரு நச்சுமயமாக்கி அது அரசியல் நஞ்சிய விதைச்சு அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, நாங்க 50 இடத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது எங்களுக்கு வந்து அங்க ரிசர்வேஷன் இல்லை, உங்களால ஆட்சி செய்ய முடியாது, இந்த காரணங்கள் இருக்கு அப்படின்னு புதிய சட்டங்களை, சனாதன சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எனவே அதையெல்லாம் தடுக்கணும். முதல்ல எங்களுக்கு இடம் தேவை, வெற்றி தேவை. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பிஜேபி, சங் பரிவார், RSS அந்த சக்திகள் எல்லாம் தமிழ்நாட்டில் கால் ஊன்றாமல் பார்த்து கொள்வது முதல்ல. அதுக்கப்புறம் எங்களுக்கான விளையாட்டு இருக்கு அரசியல். உங்களுக்கு தமிழ்நாட்டுல ரிசர்வ் தொகுதியே 44 தொகுதி இருக்குல்ல சார்? அந்த 44 தொகுதியில் நீங்க போட்டிட்டா வெற்றி வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு? 44 தொகுதியில் நிறைய தொகுதிகள் சுழற்சி முறையில் வந்து பொது தொகுதிகள்லையுமே வந்து நம்மளுக்கு வந்து தலித் மக்களும் அதிகமா இருப்பாங்க. இல்ல தனியா போட்டி போட்டா யாரும் வெற்றி பெற முடியாதுன்றதுனால தானே கூட்டணியே கேட்கிறாங்க. அதான் பிரதமரா இருக்கக்கூடிய மோடிக்கே வந்து ஒரு கூட்டணி தேவும் போது சாதாரணமா ஒரு அடித்தட்டில் இருக்கக்கூடிய வளரக்கூடிய கட்சிக்கு வந்து நாங்க தனியா நின்னா எல்லாத்தையும் ஜெயிச்சிருவோன்ற மாதிரி சொல்வது என்பது வந்து சும்மா பெருமைக்கு சொல்லலாம். நீங்க மேற்கொள்ளல.
முயற்சி அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோம். அவசியம் இல்லை. ஏன்னா எங்களுடைய நோக்கம் அரசியல் வெற்றி மட்டும் இல்லை, ஒரு சமூக பொது வெற்றி. நீரோட்டத்தோட கலப்பதுதான் விடுதலைக்கான முதல் வித்து. விடுதலை சிறுத்தைகளுடைய மற்றவங்க எல்லாம் தனியா நிற்பது வந்து பெருமையா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு பொது சமூகத்துல 20% பேர் வந்து 20-25% பேர் வந்து தலித்துகள் பழங்குடி மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா, மற்ற 75% நாங்க மிங்கிலாவது தான் எங்களுக்கான அரசியல் சமூக அந்தஸ்து. ஒட்டுமொத்த சமூகத்துக்காக ஒரு போராடக்கூடிய சமூகத்தின் கொள்கைதான். ஒட்டுமொத்த சமூகத்துக்காக நாங்க போராடுவது என்பது எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு, அது வேற விஷயம். நாங்க பொது சமூகத்தோட அதாவது ஒன்றி போவது அல்லது ஒன்றரை இணக்கமாக இருக்க வேண்டும், இரக்கமா இருப்பது, இணக்கமாக கலப்பது. நீ வேற நான் வேற, ஊர் வேற சேரி வேற, நீ தள்ளி நில்லு, இது 2000 வருஷம் சனாதனம் இல்ல. எல்லாரும் சமம். ஜனநாயகம் என்பது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாழ்வது. ஒன்றா சேர்ந்து வாழ்வதற்கு நாங்க போராடும் போது ஒன்றா சேர்ந்து நிற்பது தான் நியாயமாவும் இருக்கும். நான் தனியா நின்று 50 இடத்துல ஜெயிக்கிறதா இருந்தாலும் அது ஏன் நிக்கணும்? எல்லாரோடும் சேர்ந்து நாங்கள் வந்து 25 இடத்துல ஜெயிச்சா அதுதானே விடுதலைக்கான ஒரு எங்க நோக்கத்துக்கான லட்சியமே அதுதானே. இப்ப நாங்க வந்து அரசியல்ல வந்து வெற்றி பெற வேண்டும், சக்தி அதிகாரம் பெற வேண்டும் என்பதே, அந்த விடுதலை என்பதே வந்து உங்களுக்கு அடிமை வாழ்விலிருந்து விடுதலை என்பது வந்து வெறுமனுமே கோட்டை மட்டுமல்ல, ஒன்றோடு ஒன்று இணைந்து மக்களோடு மக்கள் கலந்து சமத்துவமா மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதுதான். மனிதன் மனிதனாக உறவாடுவதற்கு தான் எங்களுடைய அரசியல் பயணமே. இப்போ திமுக ஆட்சியில சமூக நீதி இருக்கின்றதா நினைக்கிறீங்களா? திமுகவின் கொள்கை கோட்பாடு சமூக நீதிக்கான கோட்பாடு, அது உண்மை. அது வந்து சனாதனம் என்பது 2000-3000 வருஷமா வேரூன்றி கிடக்கிற ஒவ்வொரு தனி மனிதன்கிட்டே இருக்கு, கண்ணுக்கு தெரியாம இருக்கு. வேணுமென்மே செய்யற சனாதனம் வந்து பிஜேபி சங்பர் திட்டமிட்டு இன்னொரு 100 வருஷத்துக்கு எப்படி இருக்கணும்னு பண்றது வந்து அந்த சனாதனம். இது வந்து அறியாமையிலேயும் சனாதனம் இருக்கும். அப்போ திமுகவில் இருக்கான்னு பார்த்தா தனிநபர்கள் மத்தியில கொள்கை ரீதியா கட்சிக்கு இல்லை, அந்த முதல்வருக்கு இல்லை, அந்த ஆட்சி செய்யக்கூடிய தலைமைக்கு இல்லை. ஆனா கண்ணுக்கு தெரியாத சனாதனம், அறியாமையில் இருக்கக்கூடிய சனாதனம், எல்லாருமே ஊறி போயிருக்கிற சனாதனம், சமூகத்துல வந்து வேரூன்றி இருக்கக்கூடிய சனாதனம் இருக்கும். ஆதிக்கத்துக்கு எதிராக மட்டும் இல்லை, அறியாமைக்கு எதிராகவும் நம்ம வந்து மாற்றுவதற்கு தான் இந்த கோட்பாடு கொள்கை எங்களுடைய பயணம். அதான் அந்த திமுக ஆட்சியில சமூக நீதி நிலைநாட்டப்படுகிறதா அதான் கேட்கிறேன். அந்த கொள்கை அந்த கட்சியுடைய ஐடியாலஜி சமூக நீதியை நிலைநாட்டுவது, ஆனா அவரோட ஆட்சியோட செயல்பாடு சமூக நீதியை நிலைநாட்டு வகையில் இருக்கின்றதா? சனாதனத்தை வேறு அறுப்பது விடுதலை சிறுத்தையோட இலக்கு மட்டுமல்ல, நிறைய திமுகவுக்கும் இருக்கு. எங்க கூட்டணி கட்சி வந்து ஒரு இலக்கை நோக்கி, அது இடதுசாரிகளா இருக்கட்டும் மதிமுகவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு சமத்துவத்துக்கான ஜனநாயகத்துக்கான அரசியலை மேற்கொள்ள வேண்டும் என்பது தான் நோக்கம். இப்ப அந்த நோக்கத்துல திமுக தலைமை தாங்குது. அப்ப திமுக சமூக நீதி அரசை நிறுவுவதற்கான முயற்சியில் தொடர்ந்து பயணம் பண்ணிருக்கு. அதான் சொல்றாரு, திமுக மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவே சனாதனமயமாகி இருக்கிற பட்சத்துல இது பண்ணுதான்னு சொன்னா அந்த பண்றதுக்கான முயற்சியில் போய் கொண்டிருக்கிறோம். அது பண்றதுக்கான வேலை திட்டங்களை செய்து இருக்கிறோம். அதுக்கு பல தடைகள் இருக்கு. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி ஆட்சியை நிலைப்படுத்தும் பொழுது எத்தனையோ பிஜேபி வந்து நம்ம அதுக்கு தடையா தானே இருக்கு. நீட்டு வேணான்னு சொல்றோம், நீட்டு கொண்டு வருது. அப்ப நீட்டு வேணான்னு சொல்றதுக்கு போராடுறது வந்து திமுக தானே. அனைத்து சாதனை அச்சகராகலாம் திமுக தான் சொல்லியிருக்கு. அதை போராடும் போது உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றம் மற்ற சமூகத்தை பிராமணர்களுக்கு ஆதரவா இல்ல சில சனாதனவாதிகளுக்கு ஆதரவா இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. அப்ப சமூக நீதி அரசாங்கம் என்பது அந்த முயற்சியிலும் இருக்கு. வெறுமனே நடைமுறைப்படுத்தப்பட்ட பட்டியல் மட்டுமல்ல, நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சியிலும் சமூக நீதி அரசை நிறுவுவதற்கான நிலை இருக்கே தவிர இப்ப நீ இதெல்லாம் ஏன் அப்படி இருக்குன்னு கேட்கக்கூடாது. இந்த சுத்தம் பண்ற விஷயத்துல, சுத்தம் செய்வதற்கான விஷயத்த நாங்க போயின்னு இருக்கும்போது அதை முயற்சி பண்றாங்க. அது சில குறைகள் இருக்கு, சில குற்றங்கள் கூட இருக்கு. ஆனா அதையெல்லாம் மீறி தான் இவர்களை வைத்து நாங்கள் கொண்டு போனோம். அதையும் அதெல்லாம் வேணாம், இந்த ஒரு வேலை செய்யல நீ வெளியே போன்னு சொன்னா அது சனாதன புத்தியா மாறும். 100 வேலையில 10 வேலை செய்யல, 90 வேலை செய்யறாங்க. அந்த 90 வேலையை நாங்க வந்து பாராட்டி அவர்களை வந்து மீண்டும் எங்களுக்கான ஒரு நட்பு சக்தியா மாத்தி, ஜனநாயக சக்தியா மாத்தி, அந்த பயணத்துல அவங்களுக்கும் பலம் வந்தா தான். வெறுமனமே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நினைச்சா உடனே செய்யக்கூடிய அளவுக்கு அது வந்து அவங்களுக்கு எதிராகவும் நடக்கும்ல. அப்ப அவர்களும் பலமா இருந்தாதான், நாங்க நட்பு சக்தியா இருந்தாதான் அவர்கள் திட்டமிட்ட வேலைகளை செய்ய முடியும். தடைகள் வரும், அந்த தடையை உடைப்பதற்கான வேலைகளை நாங்க கூட இருப்போம்.
இந்த வேலை செய்யல, அதனால நீங்க வெளியே வான்னு சொல்றது நோக்கம் வந்து அந்த வேலையை செய்யாம இருக்கிறதுக்காக இல்லை, அந்த வேலையை அவங்க செய்யல நீங்க வந்திருக்கன்னு இல்லை. ஆனா அவங்க சொல்ற நோக்கமே எதிரிகளுக்கு வந்து ஒரு துணை போவதற்காக தான். எப்படியாவது பிரிக்கணும், உடைக்கணும், அது நீர்த்து போக வைக்கணும், அந்த கொள்கை கூட்டணியை வந்து கொஞ்சம் பலம் இழக்க வைக்கணும், அதன் மூலியமா தாங்க பலம் பெறணும். இதுதான் நோக்கமா இல்ல. இப்போ நீங்க வந்து 6 தொகுதி வாங்கியிருக்கீங்க. இப்போ அட்லீஸ்ட் வந்து 20 தொகுதியாவது 2026ல உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு திமுக தள்ளப்படும். ஒருவேளை நீங்க கேட்ட தொகுதியை கொடுக்கவில்லை என்றாலும் நீங்க திமுக கூட்டணியிலேயே விசிக தொடருமா, இல்ல வெளியேற வாய்ப்பு இருக்கின்றதா? அதான் முதல்ல நாங்க பேரத்துக்காக, அரசியல் சீட்டுக்காக நாங்க இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். சொல்லிட்டீங்க. அது வந்து என்னன்னா பலவீனம் இல்லை. அதாவது கூடுதல் சீட்டு கேட்பீங்க, கொடுத்தா கூடுதல் சீட்டு கேட்பீங்க, கொடுத்தா வாங்கிப்பீங்க, இல்லைனாலும் தொடருவீங்க. அதாவது சீட்டே இல்லைனாலும் எங்க இலக்கை நோக்கிய பயணம் பண்ணுவோம். அது திமுகவோட தான் பயணம் தொடரும். அது நம்ம வந்து தலைவர் முடிவு பண்ணுவாரு. அதாவது திமுகவோட பயணம் பண்ணுவது என்பது ஏதோ வந்து வாழ்நாள் இது கிடையாது, சரிங்களா? திமுகவோட நாங்கள் பயணம் பண்ணும்போது இருக்கிற கட்சிகளில் திமுகவை தவிர சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆற்றலோ அது அல்லது அந்த ஒரு முனைப்போ வேற கட்சிகளுக்கே இல்லை. சனாதன எதிர்க்கிறதுக்கு சொல்லுங்களா, பிஜேபி நான் எதிர்க்கிறேன், நம்ம தளபதி மு.க. ஸ்டாலின் சொல்ற மாதிரி வேற யாராவது சொல்றாங்களா? இந்த கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் வந்து பிஜேபியை, சங் பரிவாரை நேரடியாக எதிர்க்கிற மாதிரி பர்சன்டேஜ் வேறுபடும். விடுதலை சிறுத்தைகள் 100க்கு 200% நாங்க வந்து எதிர்ப்போம். மற்ற கட்சிகள் 90 இருக்கலாம், 80 இருக்கலாம். ஆனா எதிர்க்கக்கூடிய துணிச்சலும் கொள்கை தெளிவும் இந்த கூட்டணிக்கு உண்டு. இது இல்லாம வேற யாராவது இருக்காங்க? அதனால இப்ப இதை விட இது பெட்டர் நீங்க சொல்லுங்க, யாரும் இல்ல. சரி, ஓகே. 2026ல வந்து நீங்க விசிக வந்து திமுக கூட்டணி தொடரும் அப்படின்னு உறுதியா சொல்றீங்க? கட்டாயம் தொடரும். அதிமுகல போறதுக்கு வாய்ப்பு இல்ல, தாவேகா போக வாய்ப்பு இல்ல. அதிமுக பிஜேபியோட கலந்துடுச்சு. கூட்டணி மட்டும் இல்ல, அதிமுகவை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்க தான் சொல்றோம். அதிமுக போவதற்காக இல்ல, நாங்க திமுக கூட்டணி தான், இந்த கூட்டணி தான் வெற்றி பெற வேண்டும். இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் தான் பிஜேபியை வந்து நாம வந்து வீட்டுக்கு அனுப்ப முடியுன்ற நம்பிக்கையில நாங்க இருக்கிறோம். அதே சமயத்துல பிஜேபி வந்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதை விட அதிமுகவை விழுங்க வேண்டும் என்பதற்காகவே கூட்டணி வச்சிருக்காங்க. நீங்க பாத்துங்க, நீ தோல்வி பிரச்சனை இல்ல, நீ தனியா நின்று தோத்தா கூட பரவாயில்ல, பிஜேபியோடு சேர்ந்து தோத்தா உன்னை பாதி கபலீகரம் பண்ணிட்டு தான் உங்களை வந்து முழுங்குவாங்க, பாத்துங்கன்னு சொல்லுகிறோம். ஒருவேளை அதிமுக பிஜேபியில கூட்டணியில் இடம்பெறாமல் இருந்திருந்தால் விசிக அதிமுகவை தேர்ந்தெடுத்திருக்குமா? அவசியம் இல்ல. என்ன இப்ப தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு நல்ல குடும்பம் நடத்தின்னு இருக்கும்போது இந்த குடும்பம் சிறப்பா இல்லாம போயிருந்தா ஏன் சொல்லணும்? நல்ல குடும்பம், நல்ல பல்கலைக்கழகம் வாங்க, அது போல நல்ல குடும்பமா இருக்கும்போது நான் எதுக்கு இன்னொருத்தரோட சேர்ந்து வாழ்ந்திருந்தா அப்படின்னு ஏன் சொல்லணும்? இது நல்லா இருக்கு. தமிழக அரசியல்ல தேர்தலுக்கு தேர்தல் அரசியல் கட்சிகள் மாறி கூட்டணி அமைப்பது வாடிக்கையான ஒன்றுதான். அந்த வகையில எல்லாருடைய எதிர்பார்ப்பும் விசிக வந்து திமுக தொடருமா இல்ல மாறி வேறு கூட இடம் வருமா என்பது எதிர்பார்ப்பு என்பது நியாயமானதுதான். அதானே சார்? இல்ல, நீ எதிர்பார்ப்பு என்பது உங்களுக்கு நியாயமா இருக்கலாம். தலித்துகள் பெரும்பாலுமே வந்து விலை கொடுத்து வாங்க முடிப்பவர்கள் அப்படின்னு தான் இந்த காலகட்டத்தில் 2000 வருஷமா இருப்பாங்க. விலை தான் அதிகமா இருக்கும் இவருக்குன்னு. ஆனா எங்களை விலை கொடுத்து வாங்க முடியாது, கொள்கை ரீதியாக மட்டுமே பயணம் பண்ண முடியும்ன்றது வந்து நிரூபிப்பதற்கு ஒரு தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர். இப்ப யார் வேணுமா எப்படி வேணுமா விலை கொடுத்து வாங்கிடலான்ற ஒரு நிலை. நான் 5 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், விலைன்னா வெறும் பணம் மட்டும் இல்லை, நான் வந்து சொல்றது வந்து சீட்டை சொல்றேன். இந்த சீட்டு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு சொன்னா அந்த சீட்டுக்காக விலை போகக்கூடிய ஆட்கள் விடுதலை சிறுத்தைகள் இல்ல, கொள்கை ரீதியா போவோம். எனவே அடிக்கடி மாறக்கூடிய இந்த கலாச்சாரம் என்பது கொள்கை ரீதியான கலாச்சாரமாக இல்லாமல் வெறும் பேர வலிமையை நிரூபிக்கக்கூடிய கலாச்சாரமாக இருப்பதை கூட அதை கூட நாங்க தான் வந்து முதல்ல முறியடிக்கிறோம் இந்த தேசத்திற்கே. அதுவும் இந்த வட இந்தியாவிலலாம் வந்து பிஜேபியும் காங்கிரஸும் கூட ஒன்னா சேர்ந்து தேநீர் விருந்துக்கு போகக்கூடிய நிலைமை இருக்கும்போது இங்க திமுக அதிமுக வந்து ஜெயலலிதா அம்மையாரும் கலைஞரும் இருக்கும்போது அப்படி நடந்ததில்லை. ஆனா முதல் முறையா அந்த கலாச்சாரத்தை உடைச்சி நாகரிக கலாச்சாரத்தை கொண்டு போனது வந்து விடுதலை சிறுத்தைகள் தான். இப்ப கூட சமீபத்தில் கூட கொள்கை ரீதியா எதிர்க்கிற பிஜேபி வைகை செல்வன் நயினார் நாகேந்திரனே சந்திச்சு அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சோம். அதனால வைகை செல்வன் என்ன இருக்கு, நாங்க எடப்பாடியை சந்திப்போம், மோடியை சந்திப்போம், அமித்ஷாவை சந்திப்போம்,
இந்த நாட்டில் வந்து அரசியல்வாதியை யார் யார் நம்ம சந்திக்க வாய்ப்பு இருக்கோ சந்திப்போம். ஆனால் எங்களுடைய கொள்கை பயணம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான தெளிவான நேர்மையான அதாவது நம்பிக்கைக்குரிய ஒரு விசுவாசத்துக்குரிய விசுவாசம் என வெறும் கொள்கை விசுவாசத்துக்குரிய அந்த பயணத்தில் தான் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் பயணம் பண்ணுறோம். எனவே எங்களுடைய கொள்கை எங்களுடைய இலக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. எங்கள் பயணம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. எனவே இதெல்லாமே வந்து எங்களை பற்றி பேசி ஒவ்வொரு முறையும் எங்களை பற்றி பேசாதவங்களும் இப்போ பேசுகிறாங்கன்னு சொன்னால் அது வேணும்னே எங்கள் மீது பாசம் இல்லை. வைகை செல்வனோட எல்லாருமே வந்து வெறுத்துலாம் பேசல, பாசத்தோடு பேசுறாங்க. அந்த பாசம் என்ன பாசம் அப்படின்னு தெரியும் எங்களுக்கு. எது உண்மையான பாசம் எது வேஷம் எங்களுக்கு தெரியும். ஏன் இவங்களோட போகக்கூடாது, ஏன் இத்தனை சீட்டு வாங்கக்கூடாது, இதெல்லாமே வந்து பாசத்துக்கும் வேஷத்துக்கும் வித்தியாசம் தெரியாமையா நாங்கள் 35 வருஷம் அரசியல் களத்தில் நிற்கிறோம். எனவே அது வந்து வேஷம் வந்து அவங்க தனி மனிதர் யார் எங்களுக்கு சொல்றாங்களோ அவங்க வீட்டில் கடைபிடிக்க மாட்டாங்க, அவங்க ஊருக்கு உபதேசம் பண்றாங்க. அதனால வந்து எங்களுக்கு அம்பேத்கர் தந்த அறிவு கொள்கை தெளிவு இருக்கு. எங்களுக்கான பயணம் வந்து கட்டாயம் வந்து சிறப்பா இருக்கும். எங்களுடைய வெற்றி வந்து எங்க விடுதலை சிறுத்தைகளுடைய வலிமை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும். எனவே அந்த வலிமையையும் அவங்க இழக்க மாட்டாங்க, எங்களுடைய உறவையும் அவங்க இழக்க விரும்ப மாட்டாங்க. நாங்களும் தெளிவில்லாமல் வேற எதையும் முடிவு எடுக்க மாட்டோம். எனவே தெளிவான கொள்கையான பயணத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் வெற்றி பெற்று சனாதன பிஜேபி சங் பரிவார் கூட்டத்தை நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம். சார், நீங்க வந்து ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும், துணை முதலமைச்சர் வேண்டும், அமைச்சரவை வேண்டும் என்ற கோரிக்கையை தான் விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பத்திலிருந்தே முன்வைத்து வருகிறது. அந்த கோரிக்கையை வந்து திமுக அரசாங்கம் 2026லாவது நிறைவேற்றக்கூடிய நிலை இருக்குமா? அதுதான் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. ஒரு வருஷம் இருக்கும்போது எங்களுக்கு எப்பவுமே அது தேவை இருக்கு, ஆசை இருக்கு, லட்சியம் இருக்கு, இலக்கு இருக்கு. ஆனா அதுக்காக வந்து இந்த தேர்தலில் என்ன லட்சியன்றது வந்து எங்க தெளிவு இருக்கு. அதனால எந்த தேர்தலில் எது கேட்கணும்னு ஒன்று இருக்கு. இந்த சூழல்ல என்னுடைய ஆசை இலக்கு லட்சியத்தை வந்து இந்த தேர்தலுடைய லட்சியத்தோட பூர்த்தி பார்க்க கூடாது. இன்னும் அடுத்த தேர்தலில் நடைமுறைப்படுத்துவீங்க கட்டாயம். 2000 வருஷம் பிரச்சனை ஒரே நேரத்துல நிறைவேற்ற முடியாது. அதனால 2026ல முயற்சி பண்ணுவீங்க, நடந்தா பாப்பீங்க, நடக்கலாம் அடுத்த தேர்தல் முயற்சி பண்ணுவீங்க. முயற்சி தலைவர் முடிவெடுக்கிறது, எல்லா அதிகாரம் தலைவருக்கு இருக்கு. எனவே சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் அரசியல் நகரும். இன்னொரு விஷயம், நீங்க வந்து 2026ல திமுக கூட்டணி வெற்றி பெறும் நம்பிக்கையில இருக்கீங்க. நம்பிக்கை இல்ல, அது 3 வெற்றியின் பயணத்துல இருக்கிறோம். ஓகே, நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக என்ற கட்சி தொடங்கிய பிறகு திமுக சந்தித்த எந்த தேர்தலையும் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றது கிடையாது. 1989க்கு பிறகு திமுக ஒரு முறை ஜெயிச்சிருக்கு, மற்ற முறை தோத்துருக்கு, அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. சோ அந்த வரிசையில 2026ல திமுக எப்படி தொடர்ந்து 2 முறை வெற்றி பெறும் நம்பிக்கையோட கூட்டணியில இருக்கீங்க? இல்ல, ஹாட்ரிக் அடிக்கலாம். ஹாட்ரிக் அடிக்கலாம்ல. அதாவது முதல்ல டெபியூல கூட 26ல ஜெயிப்பீங்க, 31ல ஜெயிக்கக்கூடிய மனநிலையில இருக்கீங்க. ஏன் ஜெயிக்க கூடாது? எதிரிகள் வந்து மக்களுக்கு விரோதமாக கொள்கை முடிவெடுக்கும் போது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவாக முடிவெடுத்து நீட்டை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன், வறுமையை ஒழிப்பேன், கல்வியை கொடுப்பேன் அப்படின்னு வந்து யாராவது காமராசர் மாதிரி அண்ணா மாதிரி வந்து இங்க பேசினா பரவாயில்ல. எல்லாருமே வந்து பிஜேபி கொள்கையை தமிழ்நாட்டில் பேசும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி. அதாவது இல்லைங்க, பிஜேபி கொள்கையை தமிழ்நாட்டில் எடுபடாது. பிஜேபி கொள்கையை இன்னும் ஒவ்வொரு முறையும் நீங்க பேசிக்கொண்டே இருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் பாடம் கூடுவார்கள். அதனால எங்களுடைய வெற்றி என்பது 3 முறை இல்ல, 30 முறை கூட நாங்க ஜெயிப்போம். அதாவது காங்கிரஸ் கட்சியை போன்று அதிமுகவை போன்று திமுகவும் 2026ல இருந்து தொடர்ந்து 3 முறை வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு தான் திமுக கூட்டணியில வீசிக இடம்பெற்றுள்ளது. அதனால 3 முறை என்பது இதுவரையில வந்து காமராஜர் 3 முறை முதலமைச்சர் இருந்திருக்காரு, எம்ஜிஆர் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சர் இருந்திருக்காரு. அதன் பிறகு ஜெயலலிதா தொடர்ந்து 2 முறை முதலமைச்சர் இருக்காங்க, கலைஞரும் 2 முறை முதலமைச்சர் இருந்திருக்காங்க. ஸ்டாலினும் அந்த வரிசையில 3 முறை முதலமைச்சர் வருவார்னு சொல்ல வரீங்க? கட்டாயம் வருவார். 2026ல திமுக கூட்டணி வெற்றி பெறுன்னு சொல்றீங்க? கட்டாயம் வருவார். ஏன்னா மக்களுடைய மனநிலை அப்படி இல்ல, நீ சொல்றது எதிர்மாறா இருக்கு. திமுக வெற்றி பெறக்கூடிய நிலையில இல்ல. அந்த மக்கள் வந்து சொல்லுவாங்க 2026 வரைக்கும் பொறுத்து இருந்து பாருங்க, அதே மக்கள் வந்து 3வது முறை வெற்றி பெற வைப்பாங்க. உங்க விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.